சென்னையில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு தற்போது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு தற்போது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகம் அமைந்துள்ள ரிப்பன் மாளிகையில் நடத்தி வரும் போராட்டம் இன்றுடன் 13வது நாளை எட்டியுள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உழைப்போர் உரிமை இயக்கம் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு தற்போது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்டு பெறலாம். செந்தில்குட்டி, வணக்கம். தற்போது இந்த வழக்கோட தீர்ப்பு தேதி குறிப்பிடாம தள்ளி வச்சிருக்கிறாங்க. என்ன காரணத்திற்காக இந்த தேதி குறிப்பிடாம தள்ளி வச்சிருக்கிறாங்க? இதுக்கு ஏதாவது காலக்கெடு கொடுத்திருக்காங்களா? சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது நீதிபதி கே சுந்தர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனுதாரர் சங்கம் தரப்புல தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் வழங்க கோரியும் அளிக்கப்பட்ட விண்ணப்பம் தொழிலாளர் நீதிமன்ற விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள போது தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க முடியாது, அதற்கு தொழிலாளர் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற வேண்டும் என்று ஒரு வாதம் வைக்கப்பட்டது. மாநகராட்சியின் இந்த நடவடிக்கையால் 2000 தூய்மை பணியாளர்களின் வேலை பறிபோகக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் முதலில் தொழிலாளர் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்க வேண்டும், 1 மாதத்தை தொழிலாளர் நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும், ஆகஸ்ட் 15 முதல் மீண்டும் பணிக்கு திரும்புவதாகவும் அவர்களுடைய தரப்புல வாதங்கள் வைக்கப்பட்டது. 15 ஆண்டுகள் பணியாற்றுவர்களை குப்பை போல் தூக்கி எறியக்கூடாது என்ற வாதமும் நீதிமன்றத்துல தூய்மை பணியாளர்கள் தரப்புல வைக்கப்பட்டது. அப்போது இந்த வழக்குல அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி பணியாளர்களை வீசி எறிய போவதில்லை என்றும் வேலையை விட்டு வெளியேற்றப்பட மாட்டார்கள் என்பதையும் உறுதியாக அளித்தார். அப்போது ஒப்பந்ததாரர்கள் மூலம் பணி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை மாநகரத்தில் மொத்தமுள்ள 15 மண்டலங்கள்ல 11 மண்டலங்கள்ல தூய்மை பணி ஏற்கனவே தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்டு விட்டன. 5 மற்றும் 6வது மண்டலங்கள்ல தூய்மை பணி தனியாருக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதாகவும் நீதிமன்றத்துல அரசு தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போது ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் 2000 தூய்மை பணியாளர்களுக்கும் ஒப்பந்த நிறுவனம் ஊதியத்துடன் வருங்கால வைப்பு நிதி, இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் வேலை வழங்கப்பட்டு வேலை பாதுகாப்பும் வழங்கப்படும் எனவும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படும் எனவும் அதை தெரிவித்திருந்தார். அவர்கள் இந்த வேலையில தனியார் நிறுவனம் வழங்கக்கூடிய வேலையில சேர்ந்தால் அதுக்கான கால நீட்டிப்பு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை வழங்கப்படும் என்றும் நீதிமன்றத்தில் அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இருந்தாலும் போராட்டத்தில் ஈடுபடுவர்கள் பணிக்கு திரும்புவதற்காக ஒப்பந்த நிறுவனம் காத்திருக்கிறது. மற்ற மண்டலங்கள்ல தனியார் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த 2 மண்டலங்களில் மட்டும் ஏன் மேற்கொள்ளக்கூடாது என்று ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டது. இறுதியாக தூய்மை பணியாளர்கள் பணிக்கு சேர ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை அளித்திருந்த அந்த அவகாசத்தை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பதாக சென்னை மாநகராட்சி மற்றும் ஒப்பந்தம் பெற்ற தனியார் நிறுவனம் தரப்புல உறுதியாக நீதிமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டது. இந்த வாதங்கள் அனைத்தையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி செந்தில்குட்டி.